அலெக்சாண்டர் அவங்க கிட்ட, நான் இறந்த பிறகு என்னோட உடலை கிரீஸ் நாட்டுக்கு கொண்டு போகணும். என் உடல் முழுதும் வெள்ளத் துணியால் சுத்தி கட்டணும். அப்ப 2 பகுதிகள் மட்டும் விட்டுட்டு கட்டணும். அந்த 2 பகுதி எது தெரியுமா? என்னோட 2 கைகள் தான். என் 2 கைகளையும் மேல தூக்கி இருக்கிற மாதிரி வைங்க. அப்பதான் அந்த கைகள் எல்லாருக்கும் தெரியற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. ஆனா மந்திரிங்க எல்லாரும், மகாராஜா, இந்த மாதிரி செஞ்சா நம்ம வழக்கத்துக்கு எதிரா இருக்குமே. மக்கள் இத பத்தி கேட்டா நாங்க என்ன பதில் சொல்றது? என் ராஜாவோட கைகளை மேல தூக்கி வச்சிருக்காங்கன்னு கேட்பாங்கல்ல அப்படின்னு கவலையோட கேட்டாங்க. அப்ப அலெக்சாண்டர் சில வார்த்தைகளை சொல்லிட்டு கண்ணை மூடிட்டாரு. அவர் என்ன சொன்னாருன்னு தெரியுமா? நம்ம நாட்டு மக்கள் கிட்ட போய் நீங்கெல்லாம் சொல்ல வேண்டியது என்னன்னா, கிரேக்க சக்கரவர்த்தி பெரிய கோடீஸ்வரன். அவர்கிட்ட வேண்டிய அளவுக்கு செல்வம் குவிஞ்சு கிடக்குது. வேற யாரும் போட்டி போட முடியாத அளவுக்கு பெரிய சொத்துக்காரர். அவர் நினைச்சது எல்லாத்தையும் அடையிற சக்தி கொண்டவர். ஆனா வாழ்க்கையின் கடைசி நேரத்துல அவரால ஏதாவது எடுத்துட்டு போக முடிஞ்சதா? ஒன்னும் இல்ல. அவரால எதையுமே எடுத்துக்கிட்டு போக முடியல. கடைசியா அவர் வெறும் கையோட தான் உலகத்தை விட்டு போனாருன்ற செய்திய நம்ம நாட்டு மக்கள் எல்லாருக்கும் நீங்க சொல்லணும் அப்படின்னு சொன்னாரு.